பசி, பட்டினி, அடிப்படை வசதிகள் இன்மை, தொழிலின்மை, பொருளாதாரம் ஈட்ட வழியில்லை, கல்வி வசதியின்மை என்ற நிலையில் ஏக்கத்துடனும் எதிர்பார்ப்புடனும் உலகத்தில் பல பில்லியன் மக்கள் பெரும் சவால்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்றார்கள். இவ்வாறு சமூகத்தில் ஒதுக்கப்பட்டு உதவிகள் வாழ்வாதாரமின்றி மிகுந்த வறுமையில் தவிக்கின்ற மக்களுக்கு கைகொடுக்கும் நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்டதே லைக்காவின் ஞானம் அறக்கட்டளையாகும். 2010 முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனமான லைக்கா மொபைல் மற்றும் அதன் குழுமத்தின் தலைவர் திரு சுபாஸ்கரன் அல்லிராஜா அவர்கள் அவரது அன்பு தாய் ஞானாம்பிகை அல்லிராஜா அவர்களுடன் இணைந்து லைக்கா ஞானம் அறக்கட்டளையை ஆரம்பித்தார். அன்று முதல் லைக்கா ஞானம் அறக்கட்டளையால் பல உதவி திட்டங்கள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பட்டினி கிடப்பவனுக்கு மீன் ஒன்றை ஒருவேளை உணவாக கொடுப்பதிலும் பார்க்க, அவனுக்கு மீன்பிடிக்க கற்றுக் கொடுப்பதனூடாக வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு உணவளிக்க முடியும் என்ற முதுமொழியை செயலில் காண்பிப்பதே லைக்கா ஞானம் அறக்கட்டளையின் நோக்கமாகும். இந்த நோக்கத்துடன் உலகத்தின் பல பாகங்களிலும் லைக்கா ஞானம் அறக்கட்டளையின் உதவி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த உதவி திட்டங்களுக்காக 15 மில்லியன் பவுண்ட் நிதித்தொகை வழங்கப்படுகின்றது. அவற்றில் சில உதவி திட்டங்கள் மதிப்பும் நம்பிக்கையும் பெற்ற தொண்டு நிறுவனங்களூடாகவும் இடம்பெற்று வருகின்றன. அந்த வகையில் தி பிரிட்டிஷ் ஏசியன் ட்ரஸ்ட், பிரித்தானிய முடிக்குரிய இளவரசர் சார்ல்ஸ் அவர்களின் வழிநடத்தலுடன் 2007 ஆரம்பிக்கப்பட்ட இந்த அறக்கட்டளை பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இயங்குகின்ற சிறந்த அறக்கட்டளை நிலையங்களூடாக கல்வி, வாழ்வாதாரத்துக்கான தொழில், ஆரோக்கியம் ஆகிய விடயங்களுக்கான உதவிகளை வழங்கி வருகின்றது. ஒருவர் தனது வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான வழிகளை செய்து கொடுத்தல் என்ற ஒத்த நோக்கத்தை பகிர்ந்து கொள்ளுகின்ற தி பிரிட்டிஷ் ஏசியன் ட்ரஸ்டுக்கு லைக்கா ஞானம் அறக்கட்டளை 1 மில்லியன் பவுண்ட் வழங்குகின்றது. இந்த நிதி உதவி இலங்கையில் கல்வி, வேலைவாய்ப்பு உதவி திட்டங்களை முன்னெடுப்பதற்கும், சென்னையில் சேரியில் வாழுகின்ற பின்தங்கிய நிலையில் தவிக்கும் 1500 இளையவர்களுக்கு தொழில்சார் பயிற்சி திட்டங்களையும் ஆங்கில மொழி பயிற்சிகளையும் வழங்க பயன்படுத்தப்படுகின்றது. இவ்வாறு பயிற்சியை முடித்து வெளியே வருகின்ற இளையவர்கள் நல்ல வேலைவாய்ப்பை பெற்று தமது வாழ்க்கையையும் அவர்களின் குடும்பங்களின் வருமானத்தையும் சீர்படுத்த வழி செய்து கொடுக்கப்படுகின்றது. இந்த திட்டங்களை செயல்படுத்த லைக்கா அறக்கட்டளை 3 வருடங்களுக்கு தி பிரிட்டிஷ் ஏசியன் ட்ரஸ்டுடன் இணைந்து வேலை செய்ய உள்ளது. அதன் ஒரு கட்டமாக சென்னையில் பயிற்சி நிலையமும் கணனி கூடமும் அமைக்கப்பட்டது. அந்த நிலையத்தை லைக்கா நிறுவனத்தின் பிரதம சந்தைப்படுத்தல் அதிகாரி கிறிஸ்டுலியும் பிரதம நிதி அதிகாரி மைக்லாண்டோவும் திறந்து வைத்தனர். சிவனருள் இல்லம் 2004 சுனாமியின் மோசமான தாக்கத்தை எதிர்கொண்ட இலங்கையின் வடக்கு கிழக்கில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகளை வழங்குகின்ற நோக்கத்துடன் 2005 ஆரம்பிக்கப்பட்ட அறக்கட்டளையாகும். சுனாமி தாக்கத்தால் இலங்கையில் 35,000 பேர் உயிரிழந்ததுடன் 500 மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் இடம்பெயர்ந்தனர். 30 வருடகால யுத்தத்தின் தாக்கத்தாலும் சுனாமி தாக்கத்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உளரீதியான பாதிப்பிலிருந்தும் வாழ்வாதார பிரச்சினையிலிருந்தும் விடுபடுவதற்கான உதவிகளை வழங்குவதே சிவனருள் இல்லத்தின் நோக்கமாகும். சிவனருள் இல்லத்தின் மூலம் லைக்கா அறக்கட்டளை 3 லட்சத்துக்கும் அதிகமான பவுண்ட் நிதி உதவியை வழங்கி வடகிழக்கில் பல்வேறு செயல் திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. We had the privilege of getting a lot of help, financial support from Jnanam Foundation for the last 4 to 4.5 years. லைக்கா ஞானம் அறக்கட்டளையிடமிருந்து பல உதவிகள், நிதித்தொகை கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக சிவனருள் இல்லத்திற்கு வழங்கப்படுகின்றது. இந்த உதவிகள் யுத்தத்தால் அவயவங்களை இழந்தவர்களுக்கான செயற்கை கால்களை பொருத்தும் நிகழ்ச்சி திட்டத்துடன் ஆரம்பிக்கப்பட்டது.
அவயவங்களை இழந்த 8200 பேருக்கு செயற்கை கால் பொருத்த உதவி வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து வாழ்வாதார உதவிகளை வழங்கும் திட்டத்தை ஆரம்பித்தோம். இந்த திட்டத்தின் மூலம் கணவனை இழந்த பெண்கள், பார்வை இழந்தவர்கள், ஊனமுற்றவர்கள் மற்றும் வாழ்க்கையில் பின்தங்கிய பல குடும்பங்களுக்கும் உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. சிறிய வியாபாரம் மற்றும் தொழிலை ஆரம்பித்து அவர்கள் வருமானத்தை ஈட்ட உதவி வழங்கப்பட்டுள்ளது. முக்கியமாக மிகவும் மோசமான உடல் பாதிப்பை எதிர்கொண்டவர்களுக்கு வியாபாரத்தை ஆரம்பிக்க ஓட்டோ ரிக்ஷா வழங்கப்பட்டுள்ளது. 4 வருடங்களை கடந்து மேலும் பல உதவி திட்டங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. Auto rickshaw or 3-wheelers, and all of them are now happily settled in their life, having a job to support their family even though they are badly affected and disabled. And then from there onwards, this was about 4 years ago when we got the help from them initially. மற்றும் ஒரு உதவியாக விஸ்வமடுவில் உள்ள கண் பார்வையற்ற, காது கேளாமல் உள்ள குழந்தைகளுக்கான இனிய வாழ்வு இல்லத்திற்கு அவர்களின் தேவைகளுக்கான உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. Viswamadu, a school for blind and deaf and dumb children, they donated an auto for their personal use and many other needs, for initial needs for the institution to be started from the scratch. Children's Hunger Relief Fund. உலகத்தில் காப்பாற்றப்பட வேண்டிய தேவையை வேண்டி நிற்கும் குழந்தைகளுக்கு உதவி செய்கின்ற நோக்கத்துடன் 1975ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட அறக்கட்டளை இது. இந்த அறக்கட்டளை பட்டினியாலும் சுத்தமான குடிநீர் இன்றியும் நோய்வாய்ப்பட்டு குழந்தைகள் இறப்பதை தடுப்பதற்கான முயற்சிகளை எடுத்து வருகின்றது. ஜம்பியா, கென்யா போன்ற பகுதிகளில் குழந்தைகளுக்கு சுத்தமான குடிநீர் மற்றும் சுகாதார வைத்திய வசதிகள் செய்து கொடுக்கப்படுவதுடன் ஹெய்டி, கென்யா, உகண்டா, நிகரகுவா, மெக்சிகோ, ஆப்கானிஸ்தான், பிலிப்பைன்ஸ், சோமாலியா, எத்தியோப்பியா நாடுகளில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சிறுவர்களுக்கான கல்வி வசதியும் மற்றும் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான உதவி திட்டங்களும் வழங்கப்படுகின்றன. இந்த அறக்கட்டளைக்கு லைகா அறக்கட்டளை 72,000 பவுண்ட் நிதி உதவி வழங்கி அதன் உதவி திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. டமிலோலா டெய்லர் ட்ரஸ்ட். அச்சம், வன்முறை கலாச்சாரத்துக்குள் சிக்கியிருக்கும் நகர்ப்புற இளையவர்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கான கற்றல் மற்றும் வழிகாட்டுதலை வழங்கி அவர்கள் எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் முகம் கொடுக்க உதவி செய்வதே இந்த அறக்கட்டளையின் நோக்கமாகும். இந்த அறக்கட்டளைக்கு 50,000 பவுண்ட் நிதி உதவி வழங்கியுள்ள லைகா அறக்கட்டளை அதன் உதவி திட்டங்களுக்கு ஆதரவை வழங்கி வருகின்றது. முஸ்லிம் எய்ட். முஸ்லிம் எய்ட் அறக்கட்டளை உலகத்தில் 70க்கும் அதிகமான நாடுகளில் தொண்டு பணிகளை முன்னெடுத்து வருகின்றது. முக்கியமாக இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு அவசர உதவிகளையும் அடிப்படை வாழ்வாதார உதவிகளையும் இந்த அறக்கட்டளை வழங்கி வருகின்றது. இனம், மதம், மொழி, கொள்கை, நாடு என்பதற்கு அப்பால் இந்த உதவிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த அறக்கட்டளைக்கு லைகா அறக்கட்டளை 6,000 பவுண்ட் உதவி வழங்கி திட்டங்களை முன்னெடுத்துள்ளது. இம்பீரியல் ரெயின் கேச்சர். பிரித்தானிய பல்கலைக்கழக மாணவர்களால் நடத்தப்படுகின்ற அறக்கட்டளை இதுவாகும். குடிநீர் இன்றி பல மைல் தூரம் நடந்து நீரெடுக்க வேண்டிய நிலையிலுள்ள தன்சானியா வாழ் மக்கள் சுத்தமான குடிநீரை வீட்டுக்கு அருகிலேயே பெற்றுக்கொள்வதற்கு
மழைநீரை வடிகட்டுகின்ற திட்டத்தை ஆரம்பித்து இந்த அறக்கட்டளை நடத்தி வருகின்றது. இந்த திட்டத்துக்கான நிதி தன்சானியா மற்றும் பிரித்தானியாவில் திரட்டப்படுகின்றது. அந்த வகையில் லைகா அறக்கட்டளை 2000 பவுனை வழங்கி இந்த திட்டத்துக்கு தனது ஆதரவை அளித்துள்ளது. லைகா ஞானம் அறக்கட்டளை இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டு உலகத்தில் அவசர உதவிகளை எதிர்கொள்ளுகின்றவர்களுக்கு தனது உதவிகளை வழங்க தவறியிருக்கவில்லை. ஜனவரி 22 2012 ரொமானியா கடும் பனிப்பொழிவுக்கு முகம் கொடுத்தது. கடுமையான இந்த அனர்த்தத்தில் 74 பேர் வரையில் உயிரிழந்தனர். 60,000க்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டனர். முக்கியமாக பின்தங்கிய கிராமங்களில் வாழ்ந்த மக்கள் பெரும் கஷ்டத்தை எதிர்கொண்டனர். இவர்களுக்கான அவசர உதவிகள் உரிய நேரத்தில் கிடைக்காமல் இருந்த வேளையில் லைகா அறக்கட்டளை அங்கு சென்று மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கியிருந்தது. நவம்பர் 2013 பிலிப்பைன்ஸில் வீசிய கடும் சூறாவளியால் அந்த நாடு பெரும் அழிவை எதிர்கொண்டது. 6000 பேர் வரை உயிரிழந்தனர். 14 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டனர். பிலிப்பைன்ஸின் கரையோர பகுதிகள் பல இருந்த இடம் தெரியாமல் அடித்துச் செல்லப்பட்டன. இந்த வேளையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு லைகா அறக்கட்டளை அதன் நிதி உதவியை சேவ் தி சில்ட்ரன் ஊடாக வழங்கியது. உலகத்தில் பல நாடுகளில் முன்னெடுக்கப்படுகின்ற இவ்வாறான உதவி திட்டங்களுக்கு முழு ஆதரவையும் நிதி உதவியையும் வழங்கி வருகின்ற லைகா அறக்கட்டளை அதன் அடுத்த கட்ட நடவடிக்கையாக 30 வருடங்கள் இடம்பெற்ற யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் தொடர்ச்சியான உதவி திட்டங்களை நீண்ட காலத்துக்கு வழங்கும் நோக்கத்துடன் 3000 மில்லியன் ரூபாய் நிதியை ஒதுக்கி அதை செயல்படுத்த ஆரம்பித்திருக்கின்றது. இலங்கையின் வடக்கு கிழக்கில் உள்ள 8 மாவட்டங்களில் அலுவலக காரியாலயங்கள் 4 நாட்களில் திட்டமிட்டது போன்றே திறந்து வைக்கப்பட்டுள்ளன. அரசு சார்பற்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒன்று பல கிளைகளை ஒரே தடவையில் ஆரம்பித்த அந்த சவாலான பயணம் இப்படித்தான் ஆரம்பித்தது. ஜூன் 22 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முல்லைத்தீவு. அழகான வரவேற்புடன் லைகா ஞானம் அறக்கட்டளையின் போஷகர் திருமதி ஞானாம்பிகை அல்லிராஜா, லைகாவின் ஞானம் அறக்கட்டளை மற்றும் லைகா மொபைல் நிறுவனத்தின் தலைவர் திருவாளர் அல்லிராஜா சுபாஸ்கரன், லைகா மொபைல் நிறுவனத்தின் பிரதி தலைவர் திருவாளர் பிரேம் சிவசாமி மற்றும் லைகா மொபைல் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி கிறிஸ் டுலி மற்றும் பல அதிகாரிகள் இணைந்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள நீராவிப்பட்டி கிழக்கு முள்ளிய வளையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பிராந்திய காரியாலயத்தை சம்பிரதாய பூர்வமாக திறந்து வைத்து இந்த 2ஆம் கட்ட பணிகளை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்தனர். இந்த நிகழ்வை தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்பங்களுக்கான வாழ்வாதார உதவிகள், தையல் இயந்திரங்கள், மாணவர்களுக்கான கல்வி நிதி உதவிகள், துவிச்சக்கர வண்டிகள், பென்சில்கள், பேனாக்கள், அபியாச புத்தகங்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான முச்சக்கர வண்டிகள் என்று பல்வேறு அன்பளிப்பு பொருட்கள் அங்கு குழும்பியிருந்த பயனாளிகளுக்கு வழங்கி வைக்கப்பட்டது. அடுத்ததாக தர்மகுலசிங்கம்
சமூக சேவை ஆர்வலர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பயனாளிகள் என்று பலரும் கலந்து கொண்டிருந்தனர். அதே நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை 2 மணி யுத்தத்தின் பேரழிவுகளை சந்தித்த தமிழ் மக்கள் வாழ்ந்து வருகின்ற கிளிநொச்சி மாவட்டத்தின் திருநகரில் அமைக்கப்பட்டுள்ள புதிய காரியாலயம் திறந்து வைக்கப்பட்டது. அங்கும் தெரிந்தெடுக்கப்பட்ட குடும்பங்களுக்கான வாழ்வாதார உதவிகளையும், மாணவர்களுக்கான நிதி உதவிகள் மற்றும் பாடசாலை உபகரணப் பொருட்களையும், மாற்றுத்திறனாளிகளுக்கான அன்பளிப்பு பொருட்களையும் கையளித்து வைத்தனர். எனக்கு அப்பா இல்லை, அண்ணா அவரால் அவரும் இறந்துட்டார். அதெல்லாம் வீட்டு சரியான கஷ்டம். தையல்ன்றது எனக்கு தைக்க தெரியும், ஆனால் இயந்திரம் இல்லை. ஆனால் இவர் கொடுத்து உதவி செஞ்சதால் இப்போ நான் வீட்டில் இருந்து தைச்சி எங்களோட குடும்ப செலவுக்கு உதவி செஞ்சதுக்கு நான் மிக நன்றி சொல்கிறேன். இந்த உதவியால் எனது வாழ்வாதாரத்தை இன்னும் மெருகூட்டக்கூடியதாக இருக்கும். அதை வைத்து எனது பிள்ளைகளையும் எனது வருமானத்தை ஊட்டக்கூடியதாக இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு எனது தேவைகளையும் நான் இதால் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். அதையிட்டு நானுமே மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். இப்படியான திட்டங்களை எமது மக்களுக்கு செய்கிறதாலே எவ்வளவோ பெரிய நன்மைகளை அடையலாம் என்று சொன்னால், நிறைய இங்கே ஏற்கனவே இடம்பெயர்ந்து நிறைய மக்கள் நிறைய துன்பங்களை அனுபவித்துள்ளனர். ஆனால் அவருக்கு இப்பொழுது ஒரு உடைமைகளும் எதுவுமே இல்லாதது இந்த உதவி வந்து அவர்களுக்கு இன்னும் மேலும் பெரிய உதவியாக இருக்கும். இப்படியான திட்டங்களை கிராமமாக எடுத்து உண்மையாக வறுமைக்கோட்டில் உள்ள மக்களுக்கு இப்படி வேலை திட்டத்தை கொடுக்குறதுக்கு நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். எனக்கு 7 பிள்ளைகள். நான் தையல் பழகினேன். அப்போ நான் அந்த எனக்கு கூலி வேலை இந்த மனுஷன். அப்போ கையில் தைச்சி என் குடும்பத்தை புள்ளியில் படிப்பிச்சு ஒரு நல்ல நிலைமை கொண்டு வர முடியும் எனக்கு ஆசை. அதனால நான் இந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்த கேட்டுக்கொள்கிறேன். இந்த 2ஆம் கட்ட பணிகளில் குறிப்பாக மிக மோசமாக பாதிக்கப்பட்ட சமூகங்களின் கல்வி மற்றும் வாழ்வாதார அனுசரணை திட்டம் என்ற திட்டத்தினூடாகவே சுமார் 10,000க்கும் மேற்பட்ட சிறுவர்களுக்கும் 660 குடும்பங்களுக்கும் லைக்காவின் ஞானம் அறக்கட்டளை வருடாந்தம் அனுசரணை வழங்க இருக்கின்றது. இதன் பிரகாரம் இலங்கையின் 11 மாவட்டங்களில் இருந்து வருடாந்தம் தலா 55 குடும்பங்கள் விகிதம் தெரிந்தெடுக்கப்பட்டு அவர்களின் குடும்பங்களில் நிலவுகின்ற வறுமையை நிரந்தரமாக இல்லாதொழிக்கும் நோக்கத்தில் குடும்பம் ஒன்றுக்கு ஒரு குறித்த தொகையினை வழங்கி அவர்களுக்கான வாழ்வாதார மூலத்தினை ஏற்படுத்தி கொடுப்பதே இதன் நோக்கமாகும். ஜூன் 23ஆம் தேதி யாழ்ப்பாணம் காலை 10 மணி யாழ்ப்பாணத்தின் 4ஆம் குறுக்கு தெருவில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள லைக்காவின் ஞானம் அறக்கட்டளையின் பிராந்திய அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது. பலத்த வரவேற்புக்கு மத்தியில் நல்லூர் துர்காதேவி மண்டபத்தில் இதன் பின்னர் இடம்பெற்ற விசேட நிகழ்வில் பயனாளிகளுக்கான கொடுப்பனவுகளும் அன்பளிப்பு பொருட்களும் கையளிக்கப்பட்டன. அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், சமூக சேவை அதிகாரிகள், ஆர்வலர்கள் என்று பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். அதே நாள் ஜூன் 23ஆம் தேதி வவுனியா மாலை 2 மணி லைக்காவின் ஞானம் அறக்கட்டளையின் வவுனியா மாவட்ட அலுவலகம் குருமன்காடு கோயில் வீதியில் திறந்து வைக்கப்பட்டது. அங்கு இடம்பெற்ற விசேட நிகழ்வில் பயனாளிகளுக்கான உதவிப் பொருட்கள் கையளிக்கப்பட்டன. எங்களுடைய கரகோஷங்கள் மூலம் நாங்கள் உற்சாகப்படுத்தியே ஆக வேண்டும். ஏற்கனவே 2ஆம் கட்ட பணிகளுக்காக உறுதியளிக்கப்பட்ட 3000 மில்லியன் ரூபாய்களுக்கு மேலதிகமாக வவுனியா மாவட்டத்தின் பூந்தோட்டம் அகதிகள் முகாமிலுள்ள 150 அகதிகள்
தங்களது காணிகளில் வீடுகளை கட்டுவதற்கான நிதியீட்டத்தினையும் வழங்க லைக்காவின் ஞானம் அறக்கட்டளை உறுதியளிக்கின்றது. ஜூன் 24 திருகோணமலை காலை 10 மணி. திருகோணமலை நகரத்தில் உள்ள திருமால் வீதியில் மாவட்ட காரியாலயம் லைக்காவின் ஞானம் அறக்கட்டளையின் போஷகர் திருமதி ஞானாம்பிகை அல்லிராஜா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இதன் பின்னர் திருகோணமலை மாநகர சபை மண்டபத்தில் இடம்பெற்ற விசேட நிகழ்வில் பயனாளிகள், சமூக முக்கியஸ்தர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர். அரங்கம் நிறைந்த இந்த நிகழ்வில் உரையாற்றிய லைக்கா மொபைல் நிறுவனத்தின் பிரதி தலைவர் திருவாளர் பிரேம் சிவசாமி, அதாவது வாழ்க்கை தரத்தினை உயர்த்துவது என்பதே அவர்களது பிரதான நோக்கமாக இருக்கிறது. இந்த நோக்கத்தினை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் ஏராளமான திட்டங்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த திட்டத்தின் முதற்படியாகவே அண்மையில் 3500 கோடி மில்லியன் ரூபாய்களை இந்த ஞானம் பவுண்டேஷனுக்கு திருவாளர் சுபாஸ்கர் நகர்வாக தனது சொந்த பணத்திலிருந்து வழங்கி 11 விதமான திட்டங்களை ஆரம்பித்து வைத்துள்ளார் 11 மாவட்டங்களில். அந்த திட்டத்தின் செயற்பாடாகவே கடந்த 3 நாட்களாக நாங்கள் ஒவ்வொரு ஏரியாக்களுக்கும் சென்று அவர்களால் திட்டமிடப்பட்ட கொடுப்பனவுகளையும் உதவிகளையும் அவர்கள் இப்பொழுது வாங்கி வருகிறார்கள். ஜூன் 26 மட்டக்களப்பு காலை 9 மணி. கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு புதிய வன்னியர் வீதியில் அமைந்துள்ள பிராந்திய காரியாலயம் திறக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாநகர சபை மண்டபத்தில் இடம்பெற்ற விசேட நிகழ்வில் பயனாளிகளுக்கான அன்பளிப்பு பொருட்களும் கையளிக்கப்பட்டது. என் பேர் சர்மி, நான் கண்ணங்குட மகா வித்தியாலயத்தில் படிக்கிறேன். இந்த உதவி கிடைக்கிறதால நான் பயோ பிரிவில் கல்வி கற்கிறேன். அதனால் கிளாஸுக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். அதோட வாழ்வாதார உதவி இதெல்லாம் செய்கிறதுனால அவங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதோட இந்த கல்வி நடவடிக்கையை நான் நல்லபடியாக மேற்கொண்டு நல்ல சித்தியை பெறுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்குது. எனவே இந்த உதவியை செஞ்ச ஞானம் ஃபவுண்டேஷன் நிறுவனத்துக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்குடா வாகனேரி கோகுலம் வித்தியாலயத்திலிருந்து மாணவர்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். இந்த ஞானம் ஃபவுண்டேஷனால் எங்களை அந்த தாய் தந்தை இழந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறது எண்ணி நாங்கள் மிகவும் விருப்பப்படுறோம். ஏன்னா எங்களோட ஸ்கூல் மிகவும் கஷ்ட பிரதேசமான ஸ்கூல் உண்டு. இப்படியான உதவிகள் வழங்குறதால இந்த ஞானம் ஃபவுண்டேஷனுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. பிள்ளைகளுக்கு எவ்வளோ நன்மை செய்கிறாங்க. அந்த பாத்திரத்தில் சைக்கிள் மாதிரி உதவியாக இந்த தூர ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கு சைக்கிள் கொடுக்குறாங்க. கஷ்டப்படுற இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு தையல் மிஷின் அப்படி கொடுத்து நல்லா உதவி செய்கிறாங்க. சரி, சந்தோஷமாக இருக்குது. இப்படியான உதவி செய்கிற அம்மாவுக்கு பெரிய நன்றி. கல்குடா கல்வி வலயத்தில் இருக்கிற வந்தாரமுல விஷ்ணு மகா வித்தியாலயத்திலிருந்து வந்திருக்கிறோம். அந்த ஞானம் ஃபவுண்டேஷனால் வழங்கப்படுகின்ற இந்த நிதியுதவி மாணவர்களுக்கு மிகவும் பிரயோசனமாக காணப்படுகின்றது. உதாரணத்துக்கு எங்களோட பாடசாலையில் இந்த இடம் லெவல் தொடங்கியிருக்கிறோம். அதில் ஒரு மாணவிக்கு இவங்களால் வழங்கப்படுற நிதி மிகவும் பிரயோசனமாக இருக்கும். ஏன்னா அவங்களோட அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு, பள்ளி சம்பந்தமான தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும். அதோட அங்கே இருக்கிற கூடுதலான மாணவர்கள் மிகவும் வறுமை கோட்டுகளில் இருக்கிறதால இந்த நிதி உதவியால் மிகவும் பிரயோசனம் அடைவாங்கன்னு நான் இந்த இடத்துல கூறிக்கொள்கிறேன். நன்றி. அதே நாள் ஜூன் 26 அம்பாறை மதியம் 12 மணி. அம்பாறை மாவட்ட காரியாலயம் அக்கரைப்பற்று பொத்துவில் வீதியில் திறந்து வைக்கப்படுகின்றது. இதன் பின்னர் அத்தாவுல்லா கலையரங்கத்தில் இடம்பெற்ற அன்பளிப்புகளை கையளிக்கும் விசேட நிகழ்வில்
மூவின மக்களும் பெரும் எண்ணிக்கையில் கலந்து கொண்டனர். சகல சமூகத்தையும் சார்ந்த பயனாளிகளால் நிரம்பி வழிந்த இந்த அரங்கில் உரையாற்றிய லைகா மொபைல் நிறுவனத்தின் பிரதி தலைவர் திருவாளர் பிரேம் சிவசாமி அவர்கள், ஞானம் அறக்கட்டளை 2010ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி திருமதி ஞானாம்பிகை அல்லிராஜா அவர்களுடைய பிறந்த நாள் அன்று அவரது மகனாகிய திருவாளர் சுபாஸ்கரன் அல்லிராஜா அவர்களால் 110 மில்லியன் ரூபா காசோலையை கையளித்து லண்டனிலே ஆரம்பிக்கப்பட்டது. அன்று ஆரம்பிக்கப்பட்ட அந்த அறக்கட்டளையானது உலகெங்கும் வாழுகின்ற அல்லல் படுகின்ற மக்களுக்கு பல வகையான உதவிகளை புரிந்து வருகின்றது. உதாரணமாக, வறுமையில் வாழுகின்ற ஆப்பிரிக்க நாட்டு மக்கள், நைஜீரிய மக்கள், ரோமேனிய மக்கள், அண்மையிலே பிலிப்பைன்ஸிலே அந்த வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட மக்கள், இந்தியாவிலே செய்தியிலே வாழுகின்ற மக்கள், அது மட்டுமல்லாது இன்று நமது நாட்டிலே வாழுகின்ற மக்கள். இந்த அறக்கட்டளையின் செயற்பாட்டிற்கு இரண்டாவது கட்டமாக திருவாளர் சுபாஸ்கரன் அல்லிராஜா அவர்கள் 3800 கோடி ரூபாய் வழங்கி இந்த இரண்டாம் கட்ட சேவையினை ஆரம்பித்து வைத்துள்ளார். அந்த இரண்டாம் கட்ட சேவையினுடைய முன் நோக்கம் இலங்கையில் வாழுகின்ற எந்த பகுதியில் என்றான இலங்கையில் வாழுகின்ற வறுமை கோட்டுக்குட்பட்ட மக்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக ஞானம் அறக்கட்டளை என்னத்தை செய்ய முடியுமோ தங்களால் முடிந்த பணியை செய்வதாக உறுதியெடுத்து கடந்த மாதம் இங்கே 11 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு 40க்கும் மேற்பட்ட பணியாளர்களை அமர்த்தி மக்களுடைய குறைகளை கேட்டு அவர்களுக்கு என்னென்ன திட்டங்களை நாங்கள் வகுக்க முடியுமோ அப்படிப்பட்ட திட்டங்களை அவர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். உதாரணமாக, சிறுவர்கள் கல்வி வளர்ச்சி திட்டம், மன வளர்ச்சி குன்றியோர் வாழ்வு திட்டம், வறுமைக்கோட்டுக்கு கீழ்ப்பட்ட குடும்பங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு அவர்களுக்கு என்ன தொழில் முறைகளை கற்றுக் கொடுக்க முடியுமோ அந்த என்ன தொழில் முறையை செய்வதற்கு அவர்களுக்கு ஒரு மூலதனத்தை கொடுக்க முடியுமோ அப்படிப்பட்ட திட்டம், விதவைகள் மறுவாழ்வு திட்டம், இப்படியாக ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் பிரதிபலனாகவே இன்று இந்த கிழமை கடந்த 8 மாவட்டங்களுக்கு விஜயம் செய்திருக்கிறார்கள். 2000க்கும் மேற்பட்ட துவிச்சக்கர வண்டிகள், 2000க்கும் மேற்பட்ட தையல் மிஷின்கள், 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட பேனாக்கள், பென்சில்கள், அப்படியாக இந்த ஆரம்பக்கட்ட உதவிகளை வழங்கி வருகின்றார்கள். இந்த அனைத்து உதவிகளையும் வழங்குவது மட்டுமல்லாது 2 நாட்களுக்கு முன்பு எங்கள் சியாமன் அவர்கள் பவனியா பூந்தோட்ட முகாமிற்கு சென்று பார்த்தார். அங்கு பார்த்த பொழுது 180க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் போவதற்கு இடமில்லாமல் ஒரு தகர கொட்டையிலே வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்கள் அந்த வாழ்ந்து வருகின்ற அந்த தோற்றத்தை கண்டதும் அங்கு வந்திருந்த வவுனியா அரசியல் அதிபருடன் கலந்துரையாடி இந்த மக்களுக்கு அரசாங்கத்தால் காணிகளை வழங்க முடியுமானால் அந்த 150 குடும்பங்களுக்கும் தனது சொந்த செலவில் தான் வீடு கட்டி கொடுக்கிறேன் என்று அன்றைய வாக்குறுதி அளித்துள்ளார். அதே போல நாங்கள் மட்டக்களப்புக்கு விஜயம் செய்த பொழுது அங்கு ஒரு சுகாதார வைத்திய அதிகாரியை சந்திக்க நேர்ந்தது. அந்த சுகாதார வைத்திய அதிகாரியை அவர் சந்தித்த பொழுதுதான் புற்றுநோயால் வாழுகின்ற இறப்பை நோக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் படும் வேதனையை அந்த வைத்திய அதிகாரி எங்கள் சேர்மனிடம் தெரிவித்தார். உடனடியாக 300 லட்சம் ரூபாய் செலவில் அவர்களுக்குரிய பராமரிப்பு கூடகம் ஒன்றை அமைத்து தருவதாக இன்று மதியம் வாக்குறுதி கொடுத்து வந்திருக்கின்றார்.
இந்த அனைத்து திட்டங்களுமே ஞானம் அறக்கட்டளையால் செயல்படுத்தப்படுகின்ற அனைத்து திட்டங்களுமே திருவாளர் சுபாஸ்கரன் அல்லிராஜாவுடைய சொந்த பணத்திலே தான் செய்யப்படுகின்றது என்பதை இங்கு உங்களுக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த அம்பாறையிலும் கூட இன்னும் ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல் கட்டுவதற்கு உறுதியளித்துள்ளதாக இப்போ கடைசியாக கிடைத்த தகவல்கள் செய்திருக்கின்றன. ஆகவே அன்பார்ந்த பெருமக்களே, உங்கள் ஆதரவினை எங்கள் பணியாளர்களுக்கு வழங்கி உங்கள் குறைகளை அவர்களிடம் தெரிவியுங்கள். எதுவித பாரபட்சமும் இல்லாத முறையிலே உங்களுடைய கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என்பதை கூறிக்கொண்டு அதே நாள் ஜூன் 26 மன்னார் மாலை 3 மணி மன்னாரில் செபஸ்டியன் கோயில் வீதியில் அமைக்கப்பட்டுள்ள மாவட்ட அலுவலகம் சம்பிரதாய பூர்வமாக திறந்து வைக்கப்படுகின்றது. மன்னார் மாநகர சபை மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விசேட நிகழ்வில் பயனாளிகளுக்கான அன்பளிப்பு பொருட்களும் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வுக்கு மன்னார் மாவட்டத்தின் பிராந்திய கல்வி அதிகாரிகள், அதிபர்கள், மாணவர்கள், மன்னார் மற்றும் மடு பிரதேசங்களைச் சேர்ந்த பயனாளிகளும் கலந்து கொண்டனர். எட்டு மாவட்டங்களில் வெற்றிகரமாக திறக்கப்பட்ட அலுவலகங்கள் மூலம் 3000 மில்லியன் ரூபாய் நிதித் தொகைக்கான திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு மக்களின் குடிநீர் பிரச்சினையை தீர்ப்பதற்கு லைக்கா ஞானம் அறக்கட்டளை 10,000 லிட்டர் கொள்வனவு கொண்ட பவுசர்களை வழங்கி வைத்துள்ளது. பெரிய தம்பனை கிராமம் யுத்தத்தால் மிகவும் மோசமாக அழிவடைந்த பெரிய தம்பனை மகா வித்தியாலயத்துக்கு அவசியமான தேவைகளை லைக்கா ஞானம் அறக்கட்டளை வழங்கியுள்ளது. 16,35,000 ரூபாய் நிதி உதவியுடன் கிணறு கட்டப்படுவதுடன் தண்ணீர் பவுசர்கள் வழங்கப்பட்டு குடிநீர் வசதிகள் செய்து கொடுக்கப்படுகின்றன. அதற்கான வயல் காணியும் வழங்கப்பட்டுள்ளது. வவுனியா தமிழ் மகா வித்தியாலயம் தேசிய பாடசாலையான வவுனியா தமிழ் மகா வித்தியாலயம் மீள்குடியேற்ற முகாமாக பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது. அந்த பாடசாலையின் கட்டடங்கள் மற்றும் வசதிகள் மாணவர்களுக்கு ஏற்ற வகையில் பேணப்பட்டிருக்கவில்லை. 3200 மாணவர்கள் வரை கல்வி கற்கும் இந்த வவுனியா தமிழ் மகா வித்தியாலயத்தில் வசதிகளை சீர்படுத்த லைக்கா ஞானம் அறக்கட்டளை 16,35,000 ரூபாய் நிதியை வழங்கியுள்ளது. மாணவர்களின் வசதிக்காக கிணறு கட்டப்படுவதுடன் தண்ணீர் பவுசர்கள் வழங்கப்பட்டு குடிநீர் வசதிகள் செய்து கொடுக்கப்படுகின்றன. அதற்கான காணியும் வழங்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மாணவர்களுக்கான புலமை பரிசில் திட்டம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பல்கலைக்கழக கல்வியை தொடருவதற்கு நிதி உதவியை எதிர்பார்த்து நிற்கின்ற மாணவர்களுக்கான புலமை பரிசில் திட்டம் லைக்கா ஞானம் அறக்கட்டளையால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 50 மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டு ஒவ்வொரு மாதமும் 5,000 ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. அவர்கள் பல்கலைக்கழக கல்வியை முடிக்கும் வரை இந்த பணம் ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படுகின்றது. இதன் மூலம் மாணவர்கள் கல்வியை நிதி பிரச்சினையின்றி தொடர முடிவதுடன் அவர்களின் எதிர்காலம் பிரகாசமாவதற்கு வழி செய்து கொடுக்கப்படுகின்றது. விவசாயிகளுக்கான உதவி வவுனியாவில் வடக்கு பகுதியில் நீர் பிரச்சினையை எதிர்கொண்ட விவசாயிகள் அதிலிருந்து விடுபட்டு விவசாயத்தை தொடருவதற்கு லைக்கா ஞானம் அறக்கட்டளையால் 42 கிணறுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளன. கல்வி மேம்பாட்டு திட்டம் வடக்கு கிழக்கில் மாணவர்களின் கல்வியை மேம்படுத்துவதற்கான திட்டம் லைக்கா ஞானம் அறக்கட்டளை வடக்கு கிழக்கு பகுதியில் 8 மாவட்டங்களில் கல்வியில் பின்தங்கி நிற்கும் மாணவர்களுக்கு உதவுகின்ற வகையில் இந்த திட்டத்தை ஆரம்பித்துள்ளது. சாதாரண தரம் பயிலுகின்ற 4,000 மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு கணிதம், ஆங்கிலம் பயிலுவதற்கான மேலதிக வகுப்பு வசதிகளும் செய்து கொடுக்கப்படுகின்றன. இதன் மூலம் ஆங்கில அறிவை பெற்று மாணவர்கள் நம்பிக்கையுடன் மேலதிக கல்வியை தொடருவதற்கு வழி செய்து கொடுக்கப்படுகின்றது.
வாழ்வாதார உதவிகள். வடக்கு கிழக்கின் 8 மாவட்டங்களில் தெரிவு செய்யப்பட்ட 80 பேருக்கு வாழ்வாதாரத்துக்கான வருமானத்தை ஈட்டிக்கொள்ள உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. அவர்கள் விரும்பிய தொழிலை ஆரம்பிக்க தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகின்றது. இதன் மூலம் தொடர்ச்சியாக வருமானத்தை ஈட்ட முடிவதுடன் குடும்ப வருமானத்தை அதிகரிக்க வழி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது.